பழைய பாடல். தேவ கிருபை என்றும் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்தார். அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Lord Jesus. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பரிவு போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய், பரிவு போன்ற பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர். தேவ கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்
என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். நிச்சயமாகவே கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணி மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் என் நேசர் என்னை தேற்றுவார், தேற்றுவார். ஒருபோதும் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார், விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து கண்மலை மேலே மலை மேல் உயர்த்துவார். கரம் உயர்த்தி பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சமீப காலங்கள் நம்மளை நிறைய தேற்றின ஒரு பாடல், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் பக்க சொன்ன கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என்னென்னமோ கவலைப்பட்டோம், கர்த்தர் கைவிடவே இல்லை. மீண்டும் உங்களை உயர்த்தி அழகு பார்த்து ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அஞ்சிடாமல் கலங்காமல் நிற்க வச்சு அழகு பார்த்தாரே. நன்றி உள்ளவங்க கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவோமா? யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல let's go 1 2 3. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல 1 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சந்திப்பீரே. தேவைகள் சுகம் தருவீரே. ஆமென். இந்த அக்டோபர் மாதத்தை காண செய்தார். விசுவாசமா பக்க சொல்லலாம். ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கேட்டார், மிச்சத்தை அவர் செய்வார். எந்த வகையில் செய்வார், எப்படி செய்வார், நான் கவலைப்பட போவதில்லை. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அவர் கேட்டிருக்கிறார். சிலருக்கு சடுதியா வரும், சிலருக்கு சரியான நேரத்தில் வரும். இந்த மாசத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். You will see the work of God. You will see the work of God. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை. ஹalleluya. கரங்களை மேல உயர்த்தி ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையான்னு ஒரு அடி மட்டும் பாடிட்டு we just move on to the word today. Thank you Lord. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே இயேசுவே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் புயல் இன்று புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரமுயர்த்தி கடைசியா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரே, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. விடுதலை விடுதலை தந்தீரையா இயேசுவே. விடுதலை தந்தீரே, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று புது ராகம் பிறந்தது.
சிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். இரண்டு கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை செலுத்துகிறோ. என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை நீ. உமை போல் ஒரு தேவன் இல்லை, நீர் என்றென்றும் நல்லவர். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, காருண்யமே, அழகே, என் ஆருயிரே, என் பாசமே, உயர்ந்தவரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு. ரெண்டு கைய மேல உயர்த்தி முடிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. கரங்களை உயர்த்தும் போது இந்த மாதத்திற்காக நன்றிப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எவ்வளோ கடினங்கள், நஷ்டங்கள், எவ்வளோ மன கஷ்டங்கள், தூங்காத ராத்திரிகள், கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி காலையில உங்க திரு சமூகத்தில் அதிகாலை வந்து நிற்க நீங்க எல்லாருக்கும் பலன் தந்தீங்களே, சுகம் தந்தீங்களே, ஜெபம் கேட்டீங்களே, ஆண்டவரை வாழ வச்சீங்களே, அழகு பார்த்தீங்களே. என்னமோன்னு கலங்கின விஷயமெல்லாம் இன்னைக்கு வெற்றியா எங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றி அடுத்த ஒரு பரிமாணத்தை காண செய்த உங்க கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். நீங்க. கர்த்தர் பெரியவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30லிருந்து 36 அடுத்த 1 மணி நேரம் உங்க கூட பேச போறேன். சிந்தைகளையும் இருதயத்தையும் துறைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆமென். ஸோ ஒரு வேர்டு நமக்கு நீங்கள் டைட்டில் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்திற்கு, த ஒர்க் ஆஃப் காட். எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் சிலதெல்லாம் இந்த மாதம் செய்வார், இந்த சீசனில் செய்வார். 14, 30, 31. So the Lord saved Israel that day out of the hand of the Egyptians, and Israel saw the Egyptians dead on the seashore. கர்த்தர் விடுவித்தார். எந்த எகிப்தியர்கள் முடிப்பார்கள் என்று நினைச்சார்களோ அவர்கள் கரையில் செத்து கிடந்தார்கள். Thus Israel saw the great work of Jehovah which the Lord had done in Egypt. So the people feared the Lord and believed the Lord and his servant Jacob Koshi. Okay, his servant Moses. Amen. Okay. பக்கத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நான் அறிவேன், சமீபத்தில் ஒரு கட்டுரை வாசித்தேன். சில நாடுகளில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலை துறை, நம்ம நாடு எனக்கு தெரியாது, சில நாடுகளில் அவங்க ரோடை ஹைவே போடும்போது, பிளான் பண்ணும்போது நேராக போடுவதில்லையாம். கொஞ்சம் தூரம் நேராக இருக்கும், அப்புறம் ஒரு பெண்டு போடுவாங்க, அப்புறம் ஒரு கர்வ் இருக்கும், அப்புறம் ஒரு எலிவேஷன் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஓகே, இன்னொரு வாட்டி,
ரொம்ப நேரம் தூரமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்புறம் ஒரு பெண்டு இருக்கும், அப்புறம் ஒரு கர்வ் இருக்கும், அப்புறம் ஒரு எலிவேஷன் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அப்படி தான் ரோடை போடுவாங்களாம், ஸ்ட்ரைட்டாகவே போட மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஹைவேஸ் மேனேஜர் என்னன்னா, நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருந்தால் தூங்கிடுவீங்களாம். ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே போயிடுவீங்களாம், எங்கேயோ போய் சேர்ந்துருவீங்கன்னு. நீங்கள் அப்படி போகக்கூடாதனால வழிநடுகே ஒரு பெண்டு, ஒரு கர்வு, ஒரு எலிவேஷன், ஒரு டிப்ரெஷன், இது திட்டமிட்டே செய்கிறார்களாம். ஏனென்றால் நீங்கள் அப்போ தான் அலர்ட்டாக இருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வாழ்க்கையும் இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையின் மேனேஜர் நம்மளை அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நடத்திட்டா நீங்கள் 5 மணிக்கு வரமாட்டீங்க. நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திடுவீங்க, நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டீங்க, நீங்கள் பல விஷயங்களில் அப்படி இருப்பீங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுறார். அப்புறம் ஒரு பெண்டு, ஒரு கர்வு, ஒரு எலிவேஷன், ஒரு டிப்ரெஷன், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டு, அப்புறம் ஒரு பெண்டு, அப்புறம் ஒரு கர்வு, அப்புறம் ஒரு எலிவேஷன், ஒரு டிப்ரெஷன். ஆனால் இதில் உன்னை கைவிடாமல் கர்த்தர் கரை சேர்ப்பார். ஆமென். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பிசாசு தான் செய்கிறான் அப்படின்னு. ஆமாம், நிஜம்தான், சில விஷயங்கள் பிசாசால தான் வருது. ஆனால் சில விஷயங்கள் கர்த்தரே தான் பெண்டை வைக்கிறார். அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்னே அவங்க தான் வைக்கிற மாதிரி தேவ சித்தத்தில் எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கை நேராகவே போக கர்த்தர் வைக்கல. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போவீங்க, ஒரு பெண்டு, ஒரு கர்வு, ஒரு எலிவேஷன், ஒரு டிப்ரெஷன், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டு. கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிக்கும் போது திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் பெண்ட் ஆகும்போதும் கர்வ் ஆகும்போதும் ஆமேன், உடையாமல் நொறுங்காமல் செதறாமல் கர்த்தரை நம்பி நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யாத்திரையாகமத்தை வாசித்தோம். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். ஒரு ஜேர்னி. எங்கிருந்து தொடங்குகிறார்கள்? அடிமைத்தனம் எகிப்திலிருந்து விடுதலை என்ற பூமிக்கு தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். மோசேக்கு கர்த்தர் ஒரு டிரெக்ஷன் கொடுக்கிறார். பரவோனிடத்தில் போய் சொல்லி என் ஜனங்களை விடு, அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், இரத்தத்தின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வல்லமையினால் சங்காரதூதன் கடந்து போக 12ஆம் அதிகாரம் யாத்திரையாகமத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை ரிலீஸ் பண்றார். 13ஆம் அதிகாரத்தில் பயணம் துவங்குகிறது. ஆமென். அதில் ஒரு துக்ககரமான செய்தி இதில் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் தலைமுறை யாருமே சேர வேண்டிய கானானில் சேரவே இல்லை, வனாந்தரத்திலே மடிந்தார்கள். நான் அந்த பங்குக்கு நான் வரவில்லை. ஆமென். இன்னைக்கு நான் இப்படி 3 வார்த்தைகளை, இந்த டைட்டில் கீழே 3 வார்த்தைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். கர்த்தருடைய திட்டத்தில் ஆமென், உங்களுடைய லட்சிய கரையை விட உங்க பயணத்தின் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். எப்படியாவது அங்க சேர்வோம் என்பதை விட அல்ல, எப்படி சேர்வீங்க என்பதில் கர்த்தர் கருத்துள்ளவராய் இருக்கிறார். ஆமென். லட்சியக்கரைக்காக பயணம் அல்ல, பயணத்துக்காக லட்சியக்கரை. எப்படி ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். லட்சியக்கரைக்காக பயணம். ஆமென். அப்படின்னா நீங்க அங்க போய் சேருவதெல்லாம் முக்கியம், எப்படி சேர்றீங்க அந்த பயணம் இருக்கு பாருங்க. அந்த பெண்டு, கர்வு, எலிவேஷன், டிப்ரெஷன், இதனூடே கர்த்தரை நம்பி இந்த பூமியில் 70, 80, 90 ஆண்டுகள் நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுங்களேன், நீங்க பிறந்துட்டீங்க, இதுதான் உங்க லக்கு. நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா, அப்படியே தூக்கி போய் ஹெலிகாப்டர் போட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே வாழ்க்கையில கத்துக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் உங்களை அந்த நெடுஞ்சாலையில வைக்கிறாரு. வாழ்க்கை பயணத்தை தொடங்குறீங்க. இன்னொரு வாட்டி ஒரு பெண்டு, ஒரு கர்வு, ஒரு எலிவேஷனு, ஒரு டிப்ரெஷனு, இதெல்லாம் வரும்போது கர்த்தர் அந்த பயணத்தில் எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு தெரியுங்களா? ஒரு எத்தனை பேர் கடந்த 20 வருஷத்தில் அப்போ இருந்ததை விட எவ்வளோ பாடங்கள் இந்த பயணத்தில் கற்றுக்கொண்டோம். ஸோ ஆண்டவரே நம்மளை பர்சனலாக எஸ்கார்ட் பண்ணினாலும் அந்த வழியில் சில ஆப்ஷன்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். 430 வருஷம் சிறைவாசம் முடிகிறது. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இப்போ கானானுக்கு போக வேண்டும். ஆமென். பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்கினி தூணுமாய் கர்த்தர் பர்சனலா எஸ்கார்ட் பண்ணி இஸ்ரவேலை நடத்துகிறார். கர்த்தர் நடத்தும் பாதை. 13ஆம் அதிகாரத்தினுடைய
கீழே வாசிக்கும் போது 17-18 எந்த ரூட்ல போனோம் என்ற ஆப்ஷனை கர்த்தர் காட்டுகிறார். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, ஏன்னா காலை ஆராதனை சுருக்கமாக முடிக்கணும். ஒன்று லாங் ரூட்டு, இன்னொன்று ஷார்ட் ரூட்டு. 2 வழி இருக்கிறது. ஒன்று சீக்கிரமாக போயிடலாம், ஒன்று தாமதமாக போகும். 3 நாளில் அவங்க கானானுக்கு போயிடலாம். ஆனால் பிலிஸ்தர்களுடைய நாட்டினுடைய போக வேண்டும். அங்கே பிலிஸ்தர்கள் இருக்கிறார்கள், இராணுவ பயிற்சி உள்ளவர்கள், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பிலிஸ்தீன நாட்டில். ஆனால் அந்த வழியாக கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரி அக்கினி தூணாக பர்சனலாக எஸ்கார்ட் பண்ணி நடத்தியவர். அந்த வழியாக கொண்டு போகலை, அவர் வேற வழியால் கொண்டு போக நினைச்சா பிலிஸ்தர்கள் அவரே ஓரம் கட்டிட்டு கொண்டு போகலாம். ஆனால் அந்த வழியாக கொண்டு போகலை. ஏன்னா ப்ராக்டிக்கலாகவும் இந்த உலகம் இருக்க வேண்டும். கர்த்தர் அவங்கள ஷார்ட்கட்டில் கொண்டு போகாமல் லாங் ரூட்டில் கொண்டு போகிறார். இந்த லாங் ரூட் எந்த பக்கம் போகுதுன்னா செங்கடல் வழியாக போகுது. செங்கடலை தாண்டாமல் நீங்கள் மறுபக்கம் போக முடியாது. கர்த்தர் ஷார்ட் ரூட்டை விட்டுட்டு லாங் ரூட்டை எடுக்கிறார். ஷார்ட் ரூட்டில் போனீங்கன்னா யார் இருக்காங்க? பிலிஸ்தீர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இராணுவ பயிற்சி உள்ளவர்கள். லாங் ரூட்டில் போனால் யார் இருக்காங்க? செங்கடல் இருக்கு. இன்னொரு வாட்டி, ஷார்ட் ரூட்டில் போனால் யார் இருக்காங்க? அவன் பட்டயத்தை தீட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் நீங்கள் போனால் வெட்டுவான். இந்த பக்கம் போனால் என்ன இருக்கு? லாங் ரூட்டில் போனால் என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. ஆமென். ஆனால் கர்த்தர் அந்த ஷார்ட் ரூட்டில் கொண்டு போய் இவங்களை விடாமல் லாங் ரூட்டில் தான் கொண்டு போகிறார். ஏன்னா அங்கே இருக்கிற யுத்த வீரர்கள் நம்மால் வெட்டி முடிச்சிருவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மளுக்கு வெயிலில் வேலை செய்ய தான் தெரியும், உதவாங்க தான் தெரியும், சூளையின் கீழே வேலை செய்ய அடிமையாக இருக்க தான் தெரியும். சிறைவாசம் தான் இருந்திருக்காங்களே தவிர நீச்சல் கற்றுக் கொடுக்கல பரவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு யுத்தம் பண்ணவும் தெரியாது, நீச்சல் அடிக்கவும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது. ஆமென். பட்டயத்தை எடுத்து வெட்டவும் தெரியாது, நீச்சல் அடிக்கவும் தெரியாது. அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை பிலிஸ்தியர் வழியாக கொண்டு போகாமல் மாற்றுப்பாதையில் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென். நான் இப்படி சொல்றேங்க, சில விஷயம்லாம் தாமதமாகுது பாஸ்டர், ரூட் ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னு தெரில. ஏன்னா சிலர்லாம் உங்களை முடிக்கிறதுக்கு இருப்பானுங்க பாருங்க, அவனுங்க எவனும் உன்னை தொடக்கூடாதுன்னு கர்த்தரே உன்னை சில சஞ்சலங்கள் வரும்போது நான் கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பல யுத்தங்களை தவிர்த்து உன்னை கொஞ்சம் தாமதமானாலும் மாற்று ரூட்ல கொண்டு போறார். காரணம், நீ வேகமா போயிட்டினா அவன் சீக்கிரமா முடிச்சிருவான், நீங்க சீக்கிரமா முடியக்கூடாது, உனக்கு ஒரு தூரம் உண்டு என்று கர்த்தர் கொஞ்சம் தூரமா நடத்தும் போது தாமதத்தை கண்டு அஞ்சாதே. சொல்ல மாட்டீங்களா? ரூட் லாங்கா போதுன்னா சில பிரச்சனையை தவிர்க்கிறார்னு அர்த்தம். எதுவுமே நமக்கு தெரியாமலே நம்மை பாதுகாக்கிற நம்ம நல்ல தெய்வம் எத்தனை நல்லவர்னு நினைச்சு எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்வீங்க? ஹல்லேலூயா. குயிக் ரூட் மட்டும் எப்பவுமே நம்ம தேர்ந்தெடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது. குயிக் வே எப்பவுமே பெஸ்ட் வே கிடையாது. அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும், கொஞ்சம் கண்ணீரா இருந்தாலும், கொஞ்சம் வேதனையா இருந்தாலும், கர்த்தரோடு கூட அவர் காண்பிக்கிற பாதையிலேயே நம்ம போய்விடுவதுதான் நல்லதுன்னு சொல்றவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை செங்கடல் வழியா கர்த்தர் கொண்டு போகிறார். இஸ்ரவேலை ஏன் தெரியுமா கொண்டு போறார்? இந்த வழியா போனா இவங்க தேரவே மாட்டாங்கன்னு என் கர்த்தர் அறிந்துதான் சில விஷயங்களை தாமதப்படுத்தி, நான் இப்படின்னு நினைச்சேன் ஆண்டவரே, ஏன் இவ்வளோ தூரம் சுத்தி போறோம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்களை எஸ்கார்ட் பண்ணி நடத்துகிறவர். சில யுத்தங்களை தவிர்த்து சில விஷயங்களை உங்களை பாதுகாத்து மாற்று பாதையை நடத்தும் போது சோராம இருங்க. உங்களை நடத்துவர் சேர்க்க வேண்டிய தூரத்தில் அழகாக சேர்த்து இந்த சீசன் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை வெற்றியில் அழகு பார்ப்பார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். சில தாமதங்களை கண்டு நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இன்று காலையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அந்த ரூட் வழியா உங்களை கொண்டு போலனா நீங்க என்னைக்கே முடிஞ்சு போயிருப்பீங்க. சாத்தான் தீட்டின கத்தியில விழுந்திருப்பீங்க. கர்த்தர் மாற்றி அமைத்து நடத்தினதே கர்த்தருடைய அனாதி திட்டம். கையை தட்டி தான் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு இப்படி நினைக்கிறேன், ஏன் தெரியுமா கர்த்தர் மாற்றுப்பாதையில கொண்டு போறாரு? இப்படி சுருக்கணும் 3 நாள் உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க உங்க தேவனை அறிய போறதே இல்லை. ஆமென். இப்ப ரொம்ப நாள் இழுத்து அடிச்சு கர்த்தர் பண்ணி நீங்க என்ன ஜெபம் பண்ணிருக்கீங்க, என்ன கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, நடுராத்திரி எழும்பாத நீங்க எழுந்திருக்கீங்க, அதிகாலையில் எழும்பாத நீங்க எழுந்திருக்கீங்க. மோசே கிட்ட கர்த்தர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிற. பரவன் கிட்ட போய் சொல்லு, நான் தான் அவர்ன்றார். கீழே 12ஆம் வசனம் வரும்போது அதே அதிகாரத்தில் சொல்றாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அப்படின்றார். முதல்ல சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ போய் பரவன்ட்ட சொல்லுன்றாரு. கீழே வரும்போது நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நீங்க இதுவரைக்கும் என்னை எப்படி அறிஞ்சிருக்கீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனக்கு தகப்பனின் தேவனை அறிஞ்சிருக்கீங்க. உங்க தேவனை நீங்க என்ன இன்னும் அறியவே இல்லை என்பதனால நான் உங்களை செங்கடல் வழியா கொண்டு போவேன். கொஞ்சம் தூரமா இந்த வனாந்தரத்தில் போகும்போது அங்க சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மீன் கடை இல்லை, ஆமேன், காசிமேடு இல்லை, நீங்க நினைக்கிற சாப்பாடெல்லாம் அங்க கிடைக்காது. ஆனாலும் நான் உங்களை அதனோட என்ன செய்வேன்? போஷிப்பேன். தலைக்கு மேல வனாந்தரத்தில் கூரை இல்லை, நான் பகலில் மேக ஸ்தம்பமா இருப்பேன், ராத்திரியில் அக்னி தூணா இருப்பேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை நடத்தும் போது நீங்க இதுவரைக்கும் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்க அப்பாவின் தேவன் சொல்வீங்க. இப்ப நீங்களே சொல்வீங்க, எங்க அப்பா தேவன் மட்டுமல்ல, என் தேவனாயிருக்கிறார், என் தேவைகளை சந்தித்தார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சாட்சி சொல்ல முடியும்? ஆகாரமே இல்லாத நேரம் என் மேஜில் ஆகாரத்தை வைத்தார். நாளைக்கு இருப்பேனே இல்லையான்னு தெரியாத நேரம் கர்த்தர் எங்களை தாங்கினார். அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் 20 வருஷம் நடத்தி அக்டோபர் 2021 காண செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க அப்பா மட்டுமல்ல, இப்ப என் தேவனை நானே அறிந்திருக்கிறேன். கேஜி கோஷி கர்த்தரை அறிந்த காலம் அல்ல, ஜேக்கப் கோஷி அவரை விட நன்றாக தேவனை அறிந்து நடக்க கர்த்தர் சில நேரத்தில் நம்மை வனாந்தர வழியாய் கொண்டு போகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார், அதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். சில நேரத்தில் அவர் விடுதலை ஆக்குவதில்லை என்பதையும் நான் கண்டிருக்கின்றேன். நம்ம ஜெபம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணோம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம், கடவுள் உடனே நம்மை விடுதலை ஆக்குவதில்லை. ஏன்னா உங்களுடைய டெலிவரன்ஸை விட, உங்க விடுதலை விட உங்க டெவலப்மெண்ட் தான் என் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். நான் இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே டெவலப் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸே தேவைப்படாது. அதனால் மாற்றுப்பாதையில் செங்கடல் வழியாக கர்த்தர் உங்களை நடத்தும் போது, நம்பர் 1, இது தேவனுடைய பாதை. பக்கம் இது தேவ பாதைங்க. இந்த வழியாக வேற யாரும் உங்களை வைக்கல. இந்த கஷ்டம், துன்பம், வேதனை, இந்த நீண்ட பிரயாணம் இதெல்லாமே கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. உங்கள் லக்கை விட தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க இந்த ஆச்சரியமான வழியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் வர வர டெவலப் ஆயிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி இம்தூண்டு வந்தா அம்தூண்டு போயிருவீங்க. இப்ப அம்தூண்டு வந்தா கூட இம்தூண்டு அசைறது இல்லை. எந்த ஊர் தமிழோ ஒரு வேலை சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி கேட்கல பாருங்க. இதுக்கு முன்னாடி இம்தூண்டு வந்தா அம்தூண்டு அசைவீங்க. இப்ப அம்தூண்டு வந்தா கூட இம்தூண்டு அசைவதில்லை. அப்ப விடுதலை விட டெவலப்மெண்ட் தானே முக்கியம். ராமன் சொல்ல, அப்ப ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளையை நான் விடுதலை ஆக்குவதை விட என் பிள்ளையை நான் டெவலப் ஆக்கிட்டேன்னா அவனுக்கு விடுதலையே தேவைப்படாது. ஏன்னா அவனே எல்லாத்தையும் சமாளிச்சு போயிடுவான். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாற்றுப்பாதை கர்த்தருடைய பாதை? It is a path of God, number 1. Amen. Hallelujah. நீங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்க டெவலப்மெண்ட் மேல, உங்களுடைய எல்லா பக்கத்தினுடைய முன்னேற்றத்தின் மேல என் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாதையில கர்த்தர் உங்களை நடத்தும் போது உங்களை உருவாக்கி வளர்த்து உங்களை டெவலப் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா, உங்களை கர்த்தர் நடத்துகிறார். எதை இழந்தாலும் நீங்க அவரை இழக்க மாட்டீங்க என்ற நிலையில் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி வளர்க்க செய்து உங்களை வாழ வைக்கிறார். இது தேவ பாதை. ஆமென். அவங்க தொடங்கிட்டாங்க, பயணம் தொடங்கி போயிட்டே இருக்காங்க. முதல் கர்த்தர் தான் இந்த வழியாய் நடத்துகிறார். எதுவுமே நம்புறீங்க? இந்த வழி நீங்க போற இந்த பாதை வேற யாரும் தந்த பாதை அல்லது கர்த்தர் வந்து வச்ச பாதை. எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அதுல கொஞ்சம் கஷ்டங்கள், சஞ்சலங்கள், சில வேதனைகள், சில நிந்தனைகள், சில போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. எங்க அப்பா வச்ச வழினா. நம்பர் 2, தொடங்கிட்டாங்க பயணத்தை. ஆமென். பகல் மேகஸ்தம்பம், ராத்திரி அக்னி தூண். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பிரச்சனை தொடங்கிச்சு. என்ன பிரச்சனை? செங்கடல்னு ஒன்று வந்து முன்னாடி நிற்குது. செங்கடல் முன்னாடி நிற்குது. ஜியோகிராஃபிக்கலாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. ஆமென். 2வது புள்ளிக்கு வருகிறேன். நீச்சல் அடிக்க தெரியாது. இவங்களுக்கு அதை கடந்து போகக்கூடிய திறன் அவங்க கிட்ட இல்லை. கர்த்தர் தான் வழி நடத்துறாரு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது இது எங்களால் சமாளிக்க முடியாது என்ற நிலை. சரி, செங்கடல் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பின்னாடி வேற அவன் துரத்திட்டு வரான், பரவோனின் சேனை. ஆமென். நமக்கு ஜெயில் வாசம் தான் தெரியுமே தவிர இஸ்ரவேலுக்கு ஸ்விம்மிங் லெசன்ஸ் கிடையாது.
நீந்தி போகிற எந்த விதமான திறனும் அவங்களுக்கு கிடையாது. ஆமென். இதற்கு மேல முன்னாடி போக முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே வருகிறது. டெட் எண்ட். நீங்க என்ன செய்வீங்க என்ற ஒரு நிலை அங்கே வருகிறது. யாத்திரையாகமம் 14 சொல்லுகிறது, அவர்கள் அங்கே அங்கே என்கேம்ப் பண்ணாங்க. மிக்தால் மற்றும் பேயால் ஜிஃபோன் என்ற நதியின் கரையோரத்தில் அவர்கள் செங்கடலுக்கு அருகே சிக்கி கொண்டார்கள். ஆமென். என்கேம்ப் பண்ணினாங்க. இது தேவப்பாதை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஆண்டவரே செங்கடல் ஆண்ட வந்து எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சு அவனுங்க வந்து எங்களை வெட்டுற அளவுக்கு ஏன் எங்களை விட்டீங்க? நான் இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன். அக்டோபர் மாதத்தில் இந்த செங்கடல் ஏன் அவன் பின்னாடி வரான், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் நம்புகிறேன் இது கர்த்தருடைய பெர்மனன்ட் திட்டம். ஒன் இஸ் த path of God, டூ இஸ் த plan of God. முன்னாடி போக முடியாத அளவிற்கு ஒரு சோதனை வந்து நிற்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். உங்க சத்துருவுக்கு முன்னாடி உங்களை தோத்த மாதிரி கர்த்தர் காமிக்கிறார். இன்னும் நீங்க புரியல. அவன் பார்க்கறான், அங்கிருந்து பார்க்கறான், நீ எங்கேயும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. முன்னாடி செங்கடல். அவன் கண்ணில் உங்களுக்கு எப்படி தெரியுமா கர்த்தர் காமிக்கிறார்? பரவானே பாத்தியா, அவன் தோத்துட்டான் பாத்தியா, அவன் முடிஞ்சிட்டான் பாத்தியான்ற மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு காட்டுறாரு. ஆனா அவனுக்கு தெரியல, உங்களை தோல்வியா அவனுக்கு காட்டுறான் பாருங்க. அதுதான் அவனுக்கு வேட்டுன்னு அவனுக்கு தெரியல. என்ன எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. எங்க சிக்கி இருக்கீங்களோ, எங்க தடுத்து நிக்கிறீங்களோ, எங்க கஷ்டப்படுறீங்களோ, எங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, பிறர் பார்க்கும்போது அது அவங்களுக்கு உங்களை தோல்வியா தெரிஞ்சாலும் கலங்காம கொஞ்ச நேரம் நில்லு. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவா, கொச்சரையிட்டு வல்லிய மீன் பிடிக்கும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? சின்ன இறைய போட்டு பெரிய மீனை பிடிக்கிறார். உங்க சின்ன பிரச்சனையை வச்சு பெரிய சத்ருவை அடுத்த 20 வருஷம் உன்னை அலைக்கழிக்க வேண்டிய பல விஷயத்தை கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த சீசன்ல புரியல உங்களுக்கு? புரியல. அவன் அங்கிருந்து ஒரே சந்தோஷமா வரான். என்னாச்சு? நம்மால் பாத்தியா மாட்டிக்கிட்டான் பாத்தியா அப்படின்னு வரான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் வேற எதுவும் வைக்கல, நல்ல ஒரு கண்ணியை செட் பண்ணி ஒரு சின்ன இறைய, ஒரு புழுவை உள்ள வச்சு, வாடா என் கண்ணி பார்த்தா அவனை புழு மாதிரி தெரியும், ஏளன மாதிரி தெரியும், உழுந்த மாதிரி தெரியும், அவங்க முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா நீ கரெக்டா வந்து மாட்டுவ. இந்த சின்ன இறைய வச்சு உன் பெரிய மீனை பிடிச்சு. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இன்று காலை சொல்ல விரும்புகிறேன், இந்த தோல்விகளை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாதிருங்க. சத்துரு சிரிக்கட்டும், சத்துரு நிந்திக்கட்டும், சத்துரு ஏளனம் பண்ணட்டும், இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார், வேற எதற்காகவும் அல்ல. கொச்சையிட்டு ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்க சத்துருக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் அறிமுகமே ஆக மாட்டான். அதனால கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அழுவட்டும், நீ பார்த்து அவன் முடிஞ்ச மாதிரி தெரியட்டும், நீ வந்து அவனை முடிக்க வருவ பாரு, அன்னைக்கு நீ என்ன சந்திப்படா அப்படின்ட்டு. I will introduce myself to your enemies. இந்த மாதத்தில் நான் இந்த சீசன்ல இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க சத்துருக்களுக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாயிற்று. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் சிக்கின மாதிரி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பரவோன்னு நினைக்கிறான் தோத்துட்டாங்கன்னு. ஆனா அவனுக்கு தெரியாது அது அவனை மாட்ட வைக்கிற திட்டம் அப்படின்னு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலங்களில் தேவனுடைய அனாதி திட்டங்கள், நமக்கு புரியாம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள், தேவ சித்தத்தில் நீங்க இருப்பதனால கவலையே படாதீங்க. உங்களை எந்த குழி வெட்டுறானோ, உங்களுக்கு வெற்ற குழியிலேயே உங்க சத்துருவை கர்த்தர் வச்சு உங்களை தப்ப வச்சு வாழ வைக்க என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்ல, கலங்காத, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, இது கர்த்தர் இறைய வச்சு மீனை பிடிக்கிற வேலை. ஆமென். இதுல என்ன வேற ஆண்டவர் இன்னொன்று செஞ்சார் என்று என் பைபிள் சொல்லுகிறது. என்ன தெரியுமா செஞ்சாரு? பரவோனுடைய இருதயத்தை என்ன செய்தாராம்? யார் கடினப்படுத்தினார்? இன்னும் ஒரு ஆண்டவர் பாருங்க, அவன் விடமாட்டேன்றான். விடமாட்டேன்றான் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? இந்த இருதயத்தை கடினப்படுத்துவது அப்படின்னா
inability to change your mind. ஆமென். உங்களால் உங்கள் மைண்டை மாற்ற முடியுமா? முடியும். இன்னைக்கு வரணும்னா வருவீங்க, மழை பெஞ்சா வர மாட்டீங்க. உங்கள் மைண்ட் என்ன செய்யுங்க? நான் உங்களை பார்த்து நீ பாராட்டுறேன், உங்களுக்கு மைண்டை மாத்திர திறன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த பரவோன் இருக்கானே, அந்த என்ன ஏதோ மாங்காய் ஏதோ சொல்லுவாங்களே, அவனுக்கு ஒரு திறனை கர்த்தர் எடுத்துடுறார். என்ன திறன் எடுத்துறாருன்னா, சிந்தையை மாத்திர திறனை கர்த்தர் எடுத்துடுறார். அவனுக்கு ஒரே சிந்தை தான், நான் போவேன் நான் வெட்டுவேன், நான் போவேன் நான் வெட்டுவேன். அந்த இது தாண்டா என் வேலை. ஏன்னா நீ அங்கே நின்று மைண்டை மாற்றிட்டீங்கன்னா இந்த பக்கம் வரமாட்டே பாரு, வேற எங்கே போயிடும். உன்னை எங்கே வேற வர வைக்கணும்? செங்கடலாண்ட வர வைக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு காலம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களே, இந்த காலத்துல நீ கலங்காமல் இரு. நீங்க தேவ பாதையில தான் இருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க தேவ திட்டத்துல தான் இருக்கீங்க. தேவ திட்டத்தில் தன் பிள்ளைகள் சில நேரத்தில் தோல்வி காண்பது போல் தெரியும். கலங்காமலும் அஞ்சாமலும் இரு. கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை பலத்ததாய் செய்து முடிக்க அவர் திட்டமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? பரவோன் இதயத்தை கடினப்படுத்துறார். அந்த inability to change mind. ஆமென். சில சத்துருக்கள் அப்படி பார்த்துருக்கேன், அவங்க மைண்டே மாற்ற மாட்டாங்க. என்ன ஜெபம் பண்ணி பாருங்க, என்ன வேணா அட்வைஸ் பண்ணி பாருங்க, அவங்க மைண்டே மாற்ற மாட்டாங்க. விட்டுருங்க, அவங்கள விட்டுட்டு நீங்க செங்கடலாண்ட ஓன்னு ஒப்பாரி வைங்க. ஆண்டவருடைய அநாதி திட்டத்தில் அதையும் வச்சிருக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. பக்க சொன்ன பரவன் மாதிரி இருக்காத அப்படின்னு. நான் பிடிச்ச முயலுக்கு 37 கால் அப்படி இருக்காதீங்க. இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் உங்க சித்தம் என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு மைண்டை கொஞ்சம் ஓப்பனா வைங்க. ஒரே புட்டியில் இருந்தீங்கன்னா சில நேரம் அதுதான் அழிவை கொண்டு வரும். செங்கடலை போய் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். அதனால மைண்டை சில நேரத்தில் கர்த்தர் மாற்ற சொல்லும்போது தி எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் மைண்ட் ஆல்சோ உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆர் சம்டைம்ஸ் வி மே டை இன் அவர் ஹார்ட் டிசிஷன்ஸ். ஆமென். ஆண்டவர் அப்படி செஞ்சாரு, அதுவும் கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஒன்று, இந்த பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். பக்கம் அவர் தாங்க இந்த பாதையில் நடத்துகிறார். இவ்வளோ தூரம், எத்தனை தூரம் பயணம் வேண்டும் நாதா, இன்னும் கொஞ்ச நாள் போவாமே. God's path, தேவனுடைய பாதை. 3 நாளில் கூட உன்னை சேர்க்கலாம், ஆனால் பல நாட்களாக உன்னை சேர்க்கிறாருன்னா தேவன் ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் உன்னை எஸ்கேப் பண்ண வைக்கிறாரு. சில பட்டயத்துக்கெல்லாம் உன்னை தப்ப வச்சிட்டு இருக்காரு. அதனால தான் உன்னை மாற்றுப்பாதையில் கர்த்தர் கொண்டு போறாரு. ஏன் பாச என்னை பார்த்தா அப்படி தோல்வி மாதிரி ஆயிட்டேன், கவலையே படாது. அதுலேயும் கர்த்தர் அநாதி திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளைகளா நீங்கள்லாம், உங்க வாழ்க்கையில சில நெருக்கடிகள் வருதுன்னா நல்லா கேட்டு, உங்க வாழ்க்கையில சில நெருக்கடிகள் வருதுன்னா கவலைப்படாம கர்த்தரை நம்பி நில்லுங்க. அடுத்த சீசன்ல சிலர்லாம் உங்களை தாண்டி வரக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அவங்களை இந்த சீசன்ல கர்த்தர் ஒதுக்கிடுவார். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் உங்க கூட இருக்கணும்ன்ற அவசியம். நெருக்கடி தாங்க நமக்கு நண்பர்கள் யாருன்னு காட்டும். நான் நம்புகிறேன், கொஞ்சம் தூரம் நெருக்கடி இஸ்ரவேல் கண்டார்கள், ஆனால் நெருக்கடிக்கு பின்னாடி பரவோனை இஸ்ரவேல் காணவே இல்லை. ஒரு ரேமா வார்த்தை சொல்ல போறீங்க, ஆமீன் சொல்வீங்களா? இந்த நெருக்கடியை கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. நீங்க அதை தாண்டிடுவீங்க, ஆனா உங்களை நெருக்கினவங்க அதை தாண்ட மாட்டாங்க. கர்த்தர் சிலரை உங்களை விட்டு எடுக்கும் போது கலங்காமல் நில்லு. கர்த்தருடைய அநாதி திட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். பக்கத்தில் கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சோதனை வந்தோன்னா அந்த கேள்விதான் நமக்கு வருது. ஒரு வயதானவர் அமெரிக்காவில், ஒரு நல்ல வீடு, அழகான வீடு, அது மரங்களாலெல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கார். அவர் மட்டும் தனியாக அந்த வீட்டில் வாழ்கிறார். அவர் 75 வயது. ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு ராத்திரி திடீரென்று பார்த்தால் அந்த வீடு பற்றி எரிகிறது. ஏதோ ஒரு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. அவர் வெளியே தப்பி ஓடி போய் விட்டார். வீடு எரிந்து நாசமாகி போயிட்டு, இந்த வீடினுடைய கல்லெல்லாம் இடித்து பக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து பார்த்தபோது அந்த வீட்டின் செவருக்குள்ளே அம்மாம்பெரிய மிகப்பெரிய 4 விஷப்பாம்பு உள்ளே இருந்துச்சு. 4 செத்து போச்சு. புரியல?
சில நெருக்கடி வேற எதுக்கும் அல்ல. உன்னை முடிக்க நினைக்கிற சில சர்ப்பங்களை கர்த்தர் முடிக்க தான் கர்த்தர் திட்டம் கொண்டாரே தவிர, சந்தோஷமா இதை நான் தாண்டி போவேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? தாத்தா நல்லா சத்தார் 90வது வயதுல. 70ல் பாம்பு கடிச்சிருந்தா 70லேயே விஷம் ஏறி செத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் வாழ்ந்து இன்சூரன்ஸ் வாங்கி வீடை கட்டிட்டு 20 வருஷம் வாழ்ந்துட்டு பிள்ளைகளுக்கு வீடை கொடுத்து சாக தான் கர்த்தர் கிருபை கொடுத்தார். சில நேரம் பத்தி எரியும் போது கவலைப்படாத, உள்ள பாம்பு இருக்கு. உன் கண்களுக்கு மறைவா இருக்கிற சில பாம்புகளை கர்த்தர் முடிப்பதற்கு தான் சில நெருக்கடியை நம்ம வாழ்க்கையில் அனுப்புகிறார். நான் கலங்க மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் முறையிலே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய பாதை. அது ஷார்ட் ரூட் அல்ல, லாங் ரூட். கஷ்டங்கள் சகிச்சிருக்கீங்களா? வேதனையோட தானே வந்திருக்கீங்க. அதனால தான் காலையில் ஓடி வரீங்க. எவ்வளோ பாடுகள். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். 2, இந்த பாதையில் தேவனுடைய திட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும். 3வது வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே 6 மணி ஆகிடும், நீங்கள் போயிடலாம். த பொசிஷன் ஆஃப் காட். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, செங்கடல் அண்டை வரும்போது தேவனுடைய தூதன் இஸ்ரவேலுக்கு முன்பாக இருந்தார். 14:19. ஆமென். 14:19 தேவ தூதன். ஆமென். அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் who went before the camp of Israel. இப்போ தூதன் எங்கே இருக்கிறாரு? முன்னாடி இருக்கிறாரு. ஆமென். இப்போ என்ன பண்ணாராம்? முன்னாடி இருந்தவர் he moved and went behind them. முன்னாடி இருந்த தூதன் இவங்க செங்கடல் கிட்ட வந்த உடனே அவர் நகர்ந்து எங்கே போயிட்டாரு? பின்னாடி போயிட்டார். ஆமென். இப்படி சொல்ல விரும்புகிறேன். இப்போ இஸ்ரவேல் முன்னாடி போறாங்க. முன்னாடி என்ன இருக்குங்க? செங்கடல் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேகம் போல தூதன் இருந்துச்சு. இப்போ அவங்க கலண்டு எங்க போயிட்டாங்க? பின்னாடி போயிட்டாங்க. நான் இப்படி சொல்ல போறேன், முன்னாடி இப்போ வெளிச்சம் இருக்கு, பின்னாடி இருட்டு இருக்கு. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? முன்னாடி செங்கடல் இருக்கு, ஆமென், பின்னாடி சேனை இருக்கு. ஆனா இந்த மேகம் இப்போது நகர்ந்து, முன்னாடி இருந்த மேகம் நகர்ந்து எங்க போயிடுச்சு? பின்னாடி போயிடுச்சு. முன்னாடி வெளிச்சம், பின்னாடி இருட்டு. ஏன் அப்படின்னு சொல்றேன்? நீங்க முன்னேறணும், அவன் முன்னேறக்கூடாது. வரட்டு வெளிப்பாடு. இன்னொரு வாட்டி நீங்க சிலர்லாம் ஆமீன் சொல்லாமே. நீங்க போகணும், நீங்க அதை தாண்டணும். உங்களுக்கு வெளிச்சத்தை வச்சிட்டார், உங்க முன்னாடி இருந்த மேகத்தை பின்னாடி கொண்டு வந்துட்டார். இப்ப மேகம் எங்க தெரியுமா இருக்கு? இஸ்ரவேலுக்கும் பரவோனுடைய சேனைக்கும் நடுவுல இருக்கு. அவனுங்களுக்கு இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா, நம்மால் எங்கடான அவன் தப்பி தடவி பார்த்தா கூட தெரியாத மாதிரி முன்னாடி இருந்த மேகம் இப்ப நகர்ந்து பின்னாடி போயிடுச்சு. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். உங்க கடந்த காலத்துல என்ன நடந்துச்சோ, எவன் என்ன பண்ணானோ, உங்க வீழ்ச்சிகளோ, உங்க கடந்த காலத்தினுடைய தீமைகளோ எனக்கு தெரியாது. உங்க பின்னாடி வந்து உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கும் போது கர்த்தர் சில நேரத்துல பின்னாடி வரக்கூடியவனை உங்களை பார்க்க முடியாத மாதிரி கர்த்தர் மாற்றி ஒன்னு சொன்னா நீங்க ஆமீன் சொல்வீங்களா? இந்த செங்கடல் பிளக்கிறத விட மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமாங்க? பின்னாடி அவனை தடுத்தார் பாருங்க. அவர் பின்னாடி மட்டும் அவங்களை தடுக்கலனா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஓடி வந்து பின்னாடி இருக்கிற கடந்த காலம் உன்னை பிடிச்சதுன்னா, நீங்க பண்ணதோ என்ன பண்ண, இப்ப விளக்கெல்லாம் நேரம் இல்லை, விளக்க நேரம் இல்லை. புரியுதாங்க ஏதாவது நான் சொல்றது? கடந்த காலம்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கு. அது உன்னை திரும்ப வந்து பிடிக்க கூடாதுன்னு என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்க. இப்படி சொல்ற ஆமென். நீயும் அதை பிடிக்க கூடாது, அதுவும் உன்னை. இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எதுக்கு தெரியுமா அதிகமாக நன்றி சொல்லணும்? செங்கடல் பிளக்கிறது அது 2வது விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமானது, அவன் உங்க கடந்த காலம் உங்களை பிடிக்காம இருக்க செஞ்சு 20 வருஷம் நடத்தி அக்டோபர் 2022 காண செய்ததுக்காய் எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? நான் சொல்றத நீங்க லேசா எடுத்துட்டீங்க. போகும்போது தியானம் பண்ணிட்டே போ, என்ன சொன்னாரு அவரு அப்படின்னு. உங்க கடந்த காலம் ஒன்று இருக்கு பாருங்க. கடவுள் அதை உங்களை வந்து பிடிக்காத மாதிரி நிறுத்திட்டார். ஆமேன். நீங்களும் அதை பிடிக்க கூடாது, அது உங்களை பிடிக்க கூடாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
ஏன்னா அது கண்டடைஞ்சாலே 20ஆம் வசனம் கொடுங்களேன். அந்த 14:20 முடிச்சிட்டேன். So it came between the camp of the Egyptians and the camp of Israel. Thus it was a cloud and darkness to the one, and it gave light by night to the other. நமக்கு வெளிச்சத்தையும் அவங்களுக்கு இருளையும் கொடுத்துட்டு, so that one did not come near the other all that night. ஒருத்தன் கிட்ட வர முடியாத மாதிரி இருள் இருந்துச்சாம். இன்னொரு வாட்டி சொல்றேன், அதுவும் உன்கிட்ட வராது, நீயும் அதுகிட்ட போக முடியாது. கடந்த காலம் என்பது கொடுமையானது. அது காலங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் சொல்லலாம். ஆனால் சிலர் வாழ்க்கையில் அது எழுந்து திரும்ப வந்துடுச்சுன்னா உங்கள் முழு முன்னேற்றத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். கர்த்தருக்கு தெரியும் இந்த கடந்த காலம் வரக்கூடாது, அது இவனையும் தொடக்கூடாது, இவனும் அதை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் குறுக்கே நிற்க வச்சு முடிச்சு உனக்கு முன்னாடி வெளிச்சத்தையும் பின்னாடி இருளை வச்சு சத்துருவ கர்த்தர் தடுத்தாரே. அவர் நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க மேல எவ்வளவு கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறார். நீங்க திரும்ப போய்விடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். நீங்க திரும்ப எகிப்துக்கு போய்விடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அதனால கர்த்தர் வெளிச்சத்தை முன்னே வைத்து இருளை பின்னே வைத்தார். உங்களை பாதுகாக்கிற தெய்வம் அற்புதமானவர். இப்போ உங்க சத்துருக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல. நான் ஜெபிக்கிறேன், இந்த காலகட்டத்தில் உங்க முன்னாடி கர்த்தர் இந்த சீசன்ல வெளிச்சத்தை வைப்பார். நீங்க முன்னேறி போவீங்க. செங்கடல் பிளக்கும், மோசே கோலை நீட்டுவாரு, நீங்க அதை கடந்து போயிருவீங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு வழியை திறப்பாரு. வாசல் இல்லாத இடத்துல ஒரு வாசலை ஏற்படுத்துவாரு. ஆமேன். 16-21 வரை வாசிக்கும் போது செங்கடலை கர்த்தர் 2ஆய் பிளந்தார். ரொம்ப ஆச்சரியம். சயின்டிஃபிக்காகவே சொல்றாங்க, காற்றை கொண்டு, பலத்த காற்றை கொண்டு தண்ணீரை 2ஆக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக்க முடியுமா? அப்படின்னா செங்கடலை பிளந்தாங்க பாருங்க. அதை பெருத்த காற்றை கொண்டு பிரிக்க முடியும். சயின்டிஃபிக்கா பிரிக்க முடியும். ராத்திரி எல்லாம் காத்தை 2 பக்கமாக அது குறிப்பிட்ட கோணங்கள் குறிப்பிட்ட பிரஷர்ல வீசினா செங்கடல் 2 அப்படி பிளக்க வச்சு நிக்க வச்சிடலாமா? முடியும். ஆனா 100-200 வருஷமா இருந்த தண்ணி இருந்த அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கடல் தரை இருக்கு பாருங்க, அதை ஒரே நிமிஷத்துல வெட்டாந்தரையா மாத்துறது ரொம்ப கஷ்டம். சயின்டிபிக்கலி இம்பாசிபிள் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு வாட்டி, வெள்ளத்தை கூட பிரிச்சிடலாம், அதுக்கு அறிவாளி இருந்தா அதுக்கு வேண்டியது இருந்தா பிரிச்சிடலாம். ஆனா ஒரே நிமிஷத்துல கடல் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற தரைய வெட்டாந்தரையா மாத்த முடிச்சிட்டேன். செய்தி நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பின்தொடர்ந்து எது வந்தாலும் யாரு வந்தாலும் நீங்க போகிற வழி கூட தெரியாத மாதிரி கர்த்தர் உங்க சத்துருக்களை கன்ஃபியூஸ் பண்ணுவார். நான் சொல்றாங்க, நீங்க எல்லாத்தையும் ஒரு ஆமீன் எல்லாத்தையும் தாண்டுவீங்க, இதையும் கடந்து போயிருவீங்க. சிலர் நினைப்பாங்க உங்க வழியா வரலான்னு, அவங்களுக்கு உங்க பாதைச்சவிடே தெரியாத மாதிரி, வழி தெரியாத மாதிரி கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கடந்து போயிருவீங்கன்னு? பக்க சொல்ல, நான் கடந்து போயிருவேன். ஹல்லேலூயா. நீங்க நடந்து போன பாதையெல்லாம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். எங்கேயும் உங்களை கரை சேர்த்துருவார். எப்படிடா இவன் போய் சேர்ந்துட்டான்னு யோசிப்பாங்க. நம்மளும் அவனை மாதிரிலாம் நடந்து பார்த்தோமே, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? கவலைப்படாதீங்க. உங்களை அப்படி இப்படி பண்றாங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. நீங்க அப்படி ஜென்ட்லா போயிருவீங்க. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆனா நீங்க போயிட்டேன்னு அவன் வரான் பாருங்க. தேவ பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். They went through dry land. வெட்டாந்தரையில் போனார்கள். இவங்கெல்லாம் எப்படி தடவிருப்பாங்க போல் இருக்கு. எங்கடா போனானுங்க? இங்க இருக்கானுங்களா? எப்படி அங்க போய் சேர்ந்தார் நம்ம பிரதரு? இவன் எப்படி உயர்ந்துட்டான்? ஆமா, இவங்க பாட்டு எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் போனாங்களா? என் ஆண்டவர் எங்களை நடத்துகிற அந்த வெட்டாந்தரையில எங்களை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று, அவர் ஆச்சரியத்தின் தெய்வம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய அநாதி திட்டத்தின்படி, the path of God, the plan of God, the positioning of God, உன்னை நடத்துற விதங்களை யாருமே புரிஞ்சுக்க முடியாத அளவிற்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த வருஷம் இந்த சீசன் வரும்போது உங்களை கர்த்தர் கரை சேர்த்து அழகு பார்த்து உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்க. நல்லா கேட்கணும். இது எவ்வளவு தூரம் நீங்க வெளிப்பாடா எடுத்துக்கிறீங்களோ அது உங்களை சார்ந்தது. அவன் நடந்துட்டான்னு நீ நடக்காத.
இது இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். பரவோனே இது உன் ஆசீர்வாதம் கிடையாது. இன்னொரு வாட்டி, இஸ்ரவேலே இது உன் வழி, பரவோனே இது உன் வழி கிடையாது. அவன் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு நீ போய் அதுல கைய வச்சினா கண்டிப்பா ராங்கா போயிடும். ஏன்னா இது உனக்காக மட்டுமே கர்த்தர் வச்ச வழி. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நடத்துகிறவர் ஆச்சரியமாய் என்னை நடத்துவார் என்று நம்புறவங்க இருந்தா, உங்க வீட்டுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்க ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்க ஊழியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்க பிசினஸுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்க அற்புதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா உங்க வீட்டையும் உங்க ஆசீர்வாதத்தையும் உங்க ஊழியத்தையும் விட்டு வை. ஏன்னா அது அவருக்காகவே கொடுத்த வெட்டாந்தரை. அந்த வழியாக நீ வந்து அவர் நடந்தார்னு நீ அவர் ஆசீர்வாதத்துல யாரும் ஏறி நடக்க கர்த்தர் விட மாட்டார். உன் வழிதான், உன் ஆசீர்வாதம். பக்க சொல்லுங்களேன், இது ஏன் வழிங்க? இன்னொருத்தர் ஆசீர்வாதத்துல நீங்கள் யாரும் நடந்துற என் ஆண்டவர் விட மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? உங்களுக்கு வச்சதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு. இஸ்ரேல் மறுபக்கம் போயிட்டாங்க. பரவோன் போனானா? முடியல. கர்த்தர் அதிலே முடிச்சிட்டாரு. செங்கடல் உங்களுக்கு விடுதலை, ஆனா பரவோனுக்கு செங்கடல் மரணம். உங்க பிளெஸ்ஸிங் அது உங்க வழி, ஆனா அது இன்னொருத்தர் வழி கிடையாது. அதுல நான் வருவேன்னு ஒருத்தன் நினைச்சானா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க? எப்படியும் நம்ம முடிக்கும் போது ஆவியில முடிச்சிடலாமே. செங்கடலை தாண்டிய போது இஸ்ரவேல் தாண்டி போனார்கள். அந்த பின்தொடர்ந்து அந்த பழைய மனுஷனை கர்த்தர் அந்த வெள்ளத்தில் முடித்தார். ஞானசானம் என்பது பழைய மனுஷன் உள்ள போனார், வெளியே வந்தபோது புது மனுஷனாய் வெளியே வந்தீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. நான் முடிக்கிறேன், என் செய்தியை முடிக்கிறேன். ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். ஓரளவுக்காவது புரிஞ்சுதான்? நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இன்னொரு முறை இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம விரிவாக 1.5 மணி நேரம் பேசுவோம் என்று சொல்லி பேசாமல் இருப்பேன். நாம 30-31 வசனம் முடிச்சிருங்க. 30-31. So the Lord saved Israel that day out of the hand of the Egyptians, and Israel saw the Egyptians dead on the seashore. அடுத்த வசனம், thus Israel saw. என்ன பார்த்தாங்களா? பெரிய மகத்தான கிரியைகளை யார் பார்த்தாங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சுட்டு முடிச்சிடுறேன். மகத்தான கிரியை என்று இங்கே சொன்னது செங்கடல் பிளந்ததையா செத்ததையா? என்ன அறிவு! அவ்வளவுதான் செய்தி. செங்கடல் பிளந்ததை கூட பெரிய கிரியை என்று சொல்லவில்லை. ஆனா பின்னாடி வந்தவன் மூழ்கனாம் பாருங்க, அதுதான் பெரிய கிரியை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பின்தொடர்ந்து வருகிற என்ன கோட்டையோ என்ன பிரச்சனையோ என்ன சோதனைக்கு தெரியாது, கர்த்தர் இந்த சீசன்ல பெரிய கிரியைகளை உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்கு வழிகள் திறந்ததை விட உங்களை பின் வந்த சில வழிகளை மூடினார் பாருங்க, அதுக்காக நீங்க கர்த்தரை துதிக்கணும். உங்க பின்னாடி வந்த பல விஷயங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார் பாருங்க, அதுக்காக நீங்க கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சில வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்கல பாருங்க. இருக்கீங்களாங்க? முடிச்சிட்டாங்க. நீங்க ஏங்கின சில வாசல்லாம் கர்த்தர் திறக்கல பாருங்க, அதுக்கு எத்தனை பேர் பெரிய ஒரு அல்லேலூயா சொல்வீங்க? ஆமென். சிலதெல்லாம் உங்க பின்னாடி மூடினார் பாருங்க, எதுவுமே நன்றி சொல்வீங்க. சில மனிதர்களை உங்களுக்கு விட்டு எடுத்தார் பாருங்க, பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பிசினஸ் டீல்ஸை கர்த்தர் உங்களுக்கு வராத மாதிரி தவிர்த்தார் பாருங்க, அதுக்கு அதை விட பெரிய கர்த்தருடைய கிரியை. சில விஷயத்துல நீங்க பயங்கரமா இறங்குனீங்க, அது சக்சஸே ஆகல, அது தோல்வியா மாறிடுச்சு பாருங்க, எத்தனை பேர் அதுக்கு இன்னைக்கு பலத்தாலேயா சொல்வீங்க? சில நண்பர்களை கர்த்தர் உங்களை தொடராம தடுத்தார் பாருங்க, அதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பலத்தாமின்னு சொல்வீங்க? உங்க மேல சில வாசலை கர்த்தர் மூடி நீங்க என்னென்னமோ பண்ணீங்க, திறக்கவே இல்லை, அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்ல போறேன், திறந்த வாசலை விட மூடின சில வாசலுக்காய் கர்த்தரை அதிகமாய் துதிக்கவும். அது மட்டும் மூடாம இருந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. புரிஞ்சதாங்க? அதனால மோசே எழுதும்போது சொல்றார், இதுதான் தேவனுடைய பெரிய கிரியை. செங்கடலை பிளர்ந்து என்னை நடத்தினார் என்பதை விட என்னை பின்னாடி துரத்தி வந்த சில வாசல்களை கர்த்தர் மூடினார் பாருங்க, அது என்னை முடிக்காம கர்த்தர் காத்தார் பாருங்க,
அது பின்னாடி வந்திருந்தா என்னுடைய கதி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் தூரம் வந்தபோது கர்த்தர் அதை மூடினார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எவ்வளோ விஷயங்களை கர்த்தர் விடுதலை தந்தார், எத்தனை வழக்குகளை ஜெயிக்க செய்தார், எடுத்த காரியங்களை ஜெயமாய் மாற்றினார். பக்கத்தில் மூடின பல விஷயத்துக்காக நான் அல்லேலூயா சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். கர்த்தரை துதியுங்கள். எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க இன்னைக்கு? இப்படி முடிச்சிடலாமா? இப்படி முடிச்சலாம். எதுவுமே நடக்கலப்பா, நான் உயிரோடு இருக்கேன் பாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எத்தனை பேர் தலை மேல கை தட்டி, பாஸ்டர் அக்டோபர்ல தீர்க்க தரிசனம் சொல்வீங்கன்னு நினைச்சோம். இல்லை, இதுதான் இன்னைக்கு கடைசி வார்த்தை. எது நடந்துச்சோ எது நடக்கலையோ, செங்கடலை தாண்டி மறுகரையில ஜீவனோடு உயிரோடு பலத்தோடு சுகத்தோடு எல்லாத்தையோடும் கர்த்தர் உங்களை நிக்க வச்சாரே, எனக்கு நன்றி உண்டுன்னு சொல்றவங்க இது அக்டோபர் மாதத்துல கையை தட்டி நன்றியோடு கர்த்தரை துதிப்பீராக. ஆகையால் மோசே இப்படி எழுதுகிறார், this is the great work of God. Thus Israel saw the great work of the Lord he had done in Egypt, so the people feared the Lord and believed the Lord and his servant Moses. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், சீக்கிரத்தில், யாருக்கு தெரியும், ஒரு 7 நாள்ல அது ஏதோ ஒரு நாளில் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய பலத்த கிரியைகளை உங்க குடும்பம் காண வேண்டிய நேரம் வந்துச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நேரத்தில் கர்த்தரை துதிப்பீர்கள்? 3 முறை சொல்ல போறேன், the great work of God, the great work of God, the great work of God. பாதை கர்த்தருடையது, திட்டம் கர்த்தருடையது, உங்களை பொசிஷன் பண்றதும் கர்த்தருடைய வேலை. கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமா கர்த்தர் தானே நடத்துறார் என்று அந்த பாதை கொஞ்சம் லாங் ரூட்டா இருந்தாலும் கர்த்தரை நம்பி போகிற பாதையில தைரியமா போங்க. இம்மட்டும் நடத்தியவர் உன்னை நடத்துவார், காத்துக்கொள்வார், கரை சேர்வீர்கள், திட்டங்கள் தொடரும், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you. What a perfect timing. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை பாதம் கல்லில் இடராது, கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட வருவதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, பாதம். ஒன் மோர் டைம், கரங்களை தட்டி. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது. ஆமென். வெட்டாந்தரையில் அவங்க எப்படி போனாங்க என்று பரவோனுக்கு தெரியாமல் போயிற்று. நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி சேர போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்க, எந்த ப்ரூஃபுமே பின்வருகிற சத்துருவுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். உங்களை நடத்துகிற வழியே தனி வழி. அவங்களுக்கு ஒரு ஊகம் இருக்கும், இப்படிதான் போயிருப்பாங்களோ. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, பொறுமையா வெயிட் பண்றார். ஒவ்வொருத்தனா வாங்கடா, எல்லாரும் உள்ள வாங்கன்னு, எல்லாரும் உள்ள வர வரைக்கும் பொறுமையாக இருந்த என் தெய்வம். நீங்களும் கொஞ்சம் அலசடி பட்டிருப்பீங்க. ஞானமுள்ள தெய்வம்,
எல்லாத்தையும் சரி பண்ணி கிட்ட வந்து உள்ள இறங்கும் போது ரதத்தின் சக்கரத்தை கழட்டி விடுறார். கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? உங்களை முடிக்கணும்னு நினைக்கிற அந்த கள்ளப்பேயின் தந்திரங்களுக்கு பின்னே இருக்கிறவர்கள், நான் சொல்றேங்க, உங்களை தொடர முடியாதுங்க. கர்த்தர் பொறுமையா காத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் திட்டத்தின்படி செய்கிறார். செங்கடலுக்குள்ள வந்தபோது, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தபோது கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறிட்டு இஸ்ரவேல் தாண்டி போனார்கள். பரவோன் தாண்டி போகவில்லை. இங்க ஆசீர்வாதத்தை எவரும் பின்தொடர முடியாது. உங்களுக்கு தந்ததுதான். உங்க வழி உங்க வழிதான். உங்க பாதை உங்க பாதை தான். உங்க திட்டம் தான். உங்க பொசிஷன் தான். கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். அந்த நடத்தும் பாதை கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கலங்காமல் இருங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும் போது, முடிக்கும் போது கர்த்தர் எல்லாத்தையும் சரியா முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த ஒரு தெய்வீக பிரகாசம் உங்கள் குடும்பத்தில் வர வேண்டிய நேரங்கள் வந்தாயிற்று. கலங்காமலும் பயப்படாமலும் இரு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். என் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உன் ஆசீர்வாத வழியில யாரும் மிதித்து நடக்கணும்னு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் வழியாக யாரையும் கடந்து போக விட மாட்டார். இது உனக்காகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணின the path of God, the plan of God, and this is the position of God. No enemy will follow you. You will reach the shore. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாக வெற்றியாக கரை சேர்த்து சீக்கிரம் நீங்க தம்பூரின் அடித்துக் கொண்டு கர்த்தரை பாடி கொண்டாடுவீர்கள். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை என்று பாடி கொண்டாட இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க ஆமீன் சொல். குடும்பங்கள் ஆமீன் சொல்லட்டும். நீதிமான் கூடாரத்தின் வெற்றி குரல் மீண்டும் கேட்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. நீங்க கலங்கின நேரம் முடிய போகிறது. கஷ்டங்களை கண்ட நாட்கள் முடியும். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை மீண்டும் கரை சேர்த்து அழகு பார்த்து நடத்துவார். கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த வாழ்க்கை பாதையில சில நேரம் கர்வ் இருக்கு, ஒரு பெண்ட் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்கு, ஒரு எலிவேஷன் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இட் ஹஸ் நெவர் பீன் ஸ்ட்ரெயிட். எங்களை நடத்துகிற, எங்களை எஸ்கார்ட் பண்ணி, எங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிற தெய்வம் எங்களை நடத்துக்கும். இந்த வழியில் சில பெண்ட் இருக்கு, சில நேரம் ஒரு கர்வ் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு தூரம் நடத்துவாரு. ஆனா கலங்காத. It is the plan of God. It is the path of God. He will never leave you. He will never forsake you. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். நன்றி. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தங்கள் வேலைகளுக்கும் பங்குகளுக்கும் வியாபாரங்களுக்கும் தொழில்களுக்கும் ஊழியங்களுக்கும் திரும்புகிறார்களே, இந்த நாட்களில் விசேஷித்த கிருபை தாங்க. இதன் ஆழங்கள் எங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும். இஸ்ரவேல் மேல் நீர் வைத்திருக்கின்ற உன்னத நோக்கங்களுக்காக நன்றி. எந்த இடத்தில் சிக்கினோம் என்று சத்ரு சிரிக்கிறார்களோ அந்த இடத்துல உங்க ஆச்சரியங்கள் விளங்கட்டும். வெற்றியோடு நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. You have a blessed month. Thank you. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு
ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான்